கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்று தேவ செய்திக்கான தேவனுடைய வசனம் வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். இதில் 5 காரியமாக நாம் பிரித்து தியானிக்கலாம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்தும்போது ஒரு ஜெயமான பாதையில் அவர் நடத்துவார். ஒன்று. இரண்டாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இடறவே விட மாட்டார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவாரானால் நாம் இடறவே மாட்டோம். அவர் நம்மை பிடித்து நடத்தும்போது நாமும் அவர் என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். அதே போல் நாம் என்ன செய்யணும்? அவரை பிடிக்கணும். அவரை நாம் பிடிக்க அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் சில நேரங்களில் சோதனையானது, பிரச்சனையானது நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அவரை பிடிக்க மாட்டேங்கிறோம். அதான் ஏசாயா 26:3 நம்ம என்ன வாசிக்கிறோம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போது தேவன் நம்மை நடத்துவார். உண்மை. அவர் நம்மளை நடத்தும்போது அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவார். அருமையாக நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாக நடத்தினார். வனாந்தரத்தில் அருமையாக நடத்தினார். அவரை போல தெய்வம் யாருமே கிடையாது, யாரும் நடத்த முடியாது. அவ்வளோ அற்புதமாக நடத்தினார். அவர் நடத்தினா அவ்வளோ ஒரு அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்தை விட்டு வெளியில் வந்தாங்க, சந்தோஷமாக வராங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தில் தேவன் கொஞ்சம் சோதித்து பார்க்குறார். கொஞ்சம் சோதித்து பார்க்குறார். இந்த வழியை திருப்பி கொண்டு போவோமே அப்படின்னு ஒரு வழியை திருப்புறார். ஏன்னா உண்மையான வழியாக வந்தால் 11 நாள் யாத்திரை தான். ஆனால் தேவன் கொஞ்சம் இவர்களை திருப்பி பார்ப்போம், இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். கொஞ்சம் திருப்புறார். அந்த வழியை திருப்பி விட்டதும் முன்னாடி அங்கே சிவந்த சமுத்திரம் இருக்குது, முன்னாடி போக முடியல. வலது பக்கம் பெரிய மலை இருக்குது, அங்கேயும் ஏற முடியல. இடது பக்கம் பெரிய மலை, அங்கேயும் ஏற முடியாது. இப்போ பின்னாடி போகலான்னு பார்த்தா பின்னாடியும் பார்வோனுடைய வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, இவர்களை அடித்து திருப்பி கொண்டு போக வேண்டும் என்று. இப்போது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த நேரம் 3 பக்கம் வழி இல்லை, சொல்லப்போனால் 4 பக்கம் வழி இல்லை. இப்போ சத்ரு வேறு பின்னாடி வந்துட்டுருக்கிறான். இப்போ சத்ருடைய கையில் நம்ம நிச்சயமாக அழிந்து போவோம் என்று எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் சாதாரண மனுஷன் எல்லோரும் சொல்கிற வார்த்தை தான், நம்ம அழிந்து போவோம் நிச்சயமாகவே. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதமாக வழிவாசல் திறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகவும் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது நமக்கு தெரியும். அற்புதமாக வழிவாசல் திறந்தார், அற்புதமாக திறந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ முறை அடைப்பட்ட சூழ்நிலை, 4 பக்கம் அடைப்பு, என்ன செய்வதென்று புரியல, அறிய முடியல. ஆண்டோடைய சித்தம் எது, ஆண்டோடைய வேலை என்ன, ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில் கூட கர்த்தர் நமக்கு அவர் தம்முடைய கரத்தை பிடித்து எவ்வளோ அற்புதமாக வழி நடத்தி இதுவரை கொண்டு வந்திருக்கிறாருங்க. நினச்சி பாருங்கள். அவருடைய அற்புதத்தின் கிரியைகளை நினைக்கும்போது நாம் சொல்லவே முடியாது, வர்ணிக்க முடியாது. அவ்வளோ அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார்.
அவர் செய்திருக்கிறார். அவருடைய நடத்துதலை நாம் தியானிக்கும் போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடும். நான் 2 நாளைக்கு முன்னாடி நாகர்கோவிலில் இருந்தேன். சொல்லப்போனால் 3ஆம் தேதி நினைக்கிறேன். பஸ்ஸில் இருந்து நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ என் கண்லேருந்து அப்படியே கண்ணீராக வருது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் செய்வதற்கு எனக்கு என்னப்பா தகுதி? என்னை இவ்வளோ அற்புதமாக நடத்துகிறீரே, நான் என்ன தகுதி உள்ளவன்? எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீர் என்னை அழைத்தீர்? அவர்கிட்ட அப்படியே கேட்டு ஆனந்த கண்ணீரோடு நான் சென்றேன். முறுமுறுப்போடு இல்லை. வாழ்க்கையில் சோதனை தான், போராட்டம் தான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே, நீ எவ்வளோ நல்லவரப்பா, உம்முடைய அன்புக்கு ஒருபோதும் குறை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ நீ நல்ல தெய்வம்ப்பா, என்னை எவ்வளவா அற்புதமாக நடத்துகிறீங்க ஆண்டவரே. நான் என்ன தகுதி ஆண்டவரே? நான் என்ன தகுதி? இந்த எத்தனையோ அறிவு படைத்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், படித்தவர்கள், எத்தனை பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள் இருக்கையில் எனக்கு பணமும் இல்லை, அழகும் இல்லை, திறமையும் இல்லை, படிப்பும் இல்லை, எல்லாம் 0 0 0 0. என்ன எடுத்து உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே என்னை அங்கே இங்கே கூட்டி கொண்டு திரிகிறீர் ஆண்டவரே. நான் என்ன தகுதி எனக்கு? நான் நினச்சி நான் அழுதுகிட்டே போனேன். என் வலது பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், இடது பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். ஒரு யாரோ தெரியலையே, பாவம், யாரோ யாரோ என்னமோ ஆச்சு, என்னமோ தெரியலையே, ஒரு ஏன் அப்படி அழுதுட்டு போகிறாரு, கண்ணீராக தொடச்சிட்டு போகிறாரு. எனக்கு யாரும் ஒன்றும் கேட்கல. ஏன் சொல்கிறேன்னா, அவர் நடத்துகிற வழியை நாம் தியானிப்போமானா அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நம்மை நடத்தின தேவன் இன்னும் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை பற்றி நான் இன்னும் ஆழமாக கொண்டு போக விரும்பலை. அடுத்தாப்புல என்ன வாசிக்கிறோம்? 2வது லைனில் நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆத்துமாவை மாத்திரம் திருப்தியாக்க மாட்டாருங்க, உங்கள் சரீரத்தையும் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் திருப்தியாக்குவார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் இப்படியா பாடுகிறார்: திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், வைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இதில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை பற்றி அவர் நல்ல அருமையாக பாடியிருக்கிறார்.
5 அப்பங்களை, அந்த பாட்டு ராகம் எனக்கு வர மாட்டேக்கு, 5000 பேருக்கு திருப்தியாக போஷித்தாராம். மத்திய 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 17வது வசனத்துலேருந்து வாசி. 17லேருந்து வாசி. அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின்மேல் பந்திக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்து கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். துணிக்கைகள்னால் அதற்கேற்ற போஜனங்கள். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அவர் பிட்டு ஆசீர்வதித்த போது அது திரளாக மாறினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய குடும்பங்களில் அநேக தேவைகள் இருக்கலாம், தேவைகள் மத்தியில் இருக்கலாம். இல்லைன்னா வறட்சின்னா பஞ்சம், கஷ்டம், தரித்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் திருப்தியாக நடத்துவாருங்க, திருப்தியாக நடத்துவார். இயேசு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினார். 3 நாள் கன்வென்ஷனில் யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல. இயேசு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினா ஒரு நாள் கூட தண்ணீரோ டீயோ எதுவுமே கொடுக்கல. 3 நாளும் ரவ்வும் பகலும் ஆண்டோடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். யாருக்கும் தூக்கமும் வரலை, யாருக்கும் பசியும் எடுக்கலை, யாரும் டயர்டாகலை. அவ்வளோ ஒரு வல்லமை, ஆண்டோடைய வல்லமை அந்த கிரவுண்டு முழுவதும் இருந்திருக்கு. 5000 புருஷர்கள் மாத்திரம் அப்படின்னா அப்போ ஸ்திரீகளும் வந்திருப்பாங்க, அப்புறம் பிள்ளைகளும் வந்திருப்பாங்க, ப்ளஸ் ஸ்திரீகள். அந்த காலத்தில் புருஷர் மட்டும்தான் கணக்கு எடுப்பாங்களாம், ஸ்திரீகளை பற்றி கணக்கு எடுக்க மாட்டாங்களாம். இப்போ அதனால தான் புருஷரை மாத்திரம் கணக்கு எடுத்து போடப்பட்டுள்ளது. அப்போது சிலர் அந்த காலத்தில் பார்க்கும்போது சிலருக்கு 2 பொண்டாட்டி, சிலருக்கு 4 பொண்டாட்டி அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. நம்ம ஒரு பொண்டாட்டி கணக்கில் பார்த்தாலே 5000 ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. அப்போது இப்போ தான் இந்தியாவில் மாத்திரம்தான் 2 பிள்ளைங்க பெக்கணுன்ட்டு கண்ட்ரோல். ஆனால் வெளிநாட்டில் லண்டன்லலாம் அப்படி கிடையாது. அப்போது எத்தனை பிள்ளைனாலும் பெற்றுக்கிடலாம். இந்தியாவில் மாத்திரம்தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது வெளிநாடுகளில் அப்போ அந்த யூத கலாச்சாரத்தில் எத்தனை பிள்ளைனாலும் பெற்றுக்கிடலாம். குறைஞ்சது எப்படி ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகளாக இருந்திருக்கும், 5 பிள்ளைங்க. அப்போது ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைங்கன்னா எத்தனை ஆச்சு? 5000 இன்று 5ன்னா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துடுங்க. அதை 25000 பேர் ஆச்சு. 25000 ப்ளஸ்ஸு பின்ன ஸ்திரீகள் 5000, 30 புருஷர்கள் 5000, 35000 ஜனங்க சாப்பிட்ருக்காங்க. எத்தனை கிலோ அரிசி வாங்கி பொங்குனாங்க? எத்தனை கிலோ அரிசி வாங்கி பொங்குனாங்க? அரிசி வாங்கி பொங்குனாங்களாங்க? தெரியும் நம்ம எத்தனை கிலோ அரிசி வாங்கி பொங்குனாங்கன்ட்டு இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ? 1 கிலோ அரிசி வாங்கியோட பொங்கலை. சீசரில் ஒன்றும் செய்யலை. 30,000 பேர் சாப்பிடணுன்னா எவ்வளோ செலவாயிருக்கும். அது மாத்திரமல்ல, எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் சமையல் பண்ணி கொடுக்குறதா இருந்தால்.
அதான் அந்த இடத்துல அவங்க அம்மா தாயார் மாத்திரம் ஒரு சின்ன பையனுக்கு 5 அப்பமும் சுட்டு 2 மீனும் பொரித்து கொடுத்து விட்ருக்குறாங்க. இயேசுனுடைய கன்வென்ஷனுக்கு போகிறப்பா அங்கே சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது, நீ வயிறு பசிக்கு நேரம் இதை சாப்பிட்டுக்க அப்படின்னு கொடுத்து விட்ருக்குறாங்க. ஆனால் அந்த சிறு பையனு கூட இயேசுனுடைய போதகத்தை கேட்டு சாப்பாடு வயிறு பசிக்கவே இல்லை. அவனும் அப்படியே வச்சுருக்கிறான். அவனும் லாஸ்ட்டில் அல்லேலியா போட வரைக்கும் அப்படியே வச்சுருக்கிறான். லாஸ்ட்டில் சீசர்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். நாங்கள் ஐயா எப்படி கொடுக்கணும்? இதெல்லாம் சீசர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படி சொல்கிறார். அதெல்லாம் வாசிக்கும்போது நான் புரிந்து கொள்ள முடியும். சீசர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படி அவர் சொல்கிறார், நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அப்போ அதில் ஒரு தேவனுடைய சீசன் கேட்குறார். என்ன கேட்குறார்? ஐயா, நாங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாலும் கூட இத்தனை பேருக்கு போதாது, இத்தனை பேருக்கு நாங்கள் எப்படி வாங்கிட்டு வந்து எப்படி கொடுக்க, எப்போ கொடுக்க, நடக்கிற காரியமா? அப்போ அவருடைய அவிசுவாசத்தை புரிஞ்சு கொண்டார். உனக்கு விசுவாசம் இல்லை, சரி, இப்போ உங்கள் இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிற. எங்கள் இடத்துல ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, நாங்களும் உண்மை போல் 3 நாளாக உம்மோடு தான் இருக்கிறோம், எங்கேயும் போகலை அப்படிங்கிறாங்க. இப்போ ஜனங்கள்கிட்ட கேட்டுவாங்க ஜனங்களிடம் என்ன இருக்கிறது என்று. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயா ஓடுறாங்க. உன்ட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே சீசர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு வரும்போது இந்த சின்ன பையன் சீசர்கள் கேட்டு வராங்களே, ஏதாவது இருக்குதா அப்படின்னு. இயேசுக்கு வயிறு பசியாக இருக்குமோ? இயேசு 3 நாளாக பேசி ரொம்ப டயர்டாயிட்டாரோ பாவம். இயேசுக்கு வயிறு பசிக்காக இருக்கும், அதனால தான் சீசரில் வந்து கேட்குறாங்க சாப்பிடக்கு எதாவது இருக்குதான்ட்டு. சரி, அப்புறம் சந்தோஷமாக அந்த பையன் இயேசுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், அப்படியே கொண்டு கொடுக்குறான். அம்மா சுட்டு கொடுத்தா தொடவே செய்யலை, ஆனால் அது கெட்டும் போகலை. 3 நாளாக டிஃபன் பாக்ஸில் கட்டி வச்சுருக்கிறான், அது கெட்டும் போகலை, நாரவும் செய்யலை. அதுக்குள்ளேயும் தேவனுடைய அபிஷேகம் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்படியே ஏசப்பா கேட்குறவனு சந்தோஷமாக கொடுத்துட்டான். ஆனால் சீசர்கள் ஓடி கொண்டு போகிறாங்க ஏசுக்கிட்ட. அப்பா ஐயா கிடச்சிருச்சு ஐயா, 5 அப்பா 2 மீன் கிடச்சிருக்கு, இவனை தான் இருந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் அப்படின்னு. அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னும் எல்லோரும் 50 பேராக லைனாக உட்காரவே அப்படிங்கிறார். 50 பேராக லைனாக உட்காரவே அப்படிங்கிறார். இப்போ எல்லோரும் புல்லின் மேல் அமர்ந்தாங்க. பாருங்க, ஏசு அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் அப்படியே ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்கிட்ட கொடுக்குறாங்க. கொண்டு போங்க. கூடை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க, பெரிய பெரிய கூடை சர்வே பண்ணுறதுக்கு கூடையெல்லாம் நிறைஞ்சிட்டே இருக்கு. ஆண்டவர் அள்ளியில் வச்சுட்டு இருக்கிறார். கொண்டு போங்க. மீனை வைக்கிறாரு, அப்பத்தை வைக்கிறாரு, மீனை வைக்கிறாரு, அப்பத்தை வைக்கிறாரு, குறைய மாட்டுக்கு. அவ்வளோ ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. திருப்தியாக சாப்பிட்டு மீதம் எத்தனை கூட? 12 கூட நிறைய எடுத்திருக்காங்க. மீதம் 12 கூட நிறைய எடுத்திருக்காங்க. அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் இன்னும் 7 அப்பமும் சில மீன் போட்டிருக்கோம். 7 அப்பமும் சில மீன்களும் 4000 புருஷர்கள் சாப்பிட்ருக்கேன். 2வது ஒரு கன்வென்ஷன் நினைக்கிறேன். 2வது ஒரு நாள் கன்வென்ஷன் நடந்திருக்கு, 3 நாள். இதுலேயும் அவர் 7 அதில் ஒருத்தர் ஒன்று வச்சுருக்கிறேன். 7 அப்பமும் சில மீன் வச்சுருக்கிறான் சின்ன பையன்.
அதை வாங்கி ஆசீர்வதித்து, இல்லை 7 கூட மீதி வந்திருக்கு இந்த கூட்டத்தில். இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கங்கெல்லாம் மீதம் எடுக்கத்தக்க ஆசீர்வதிப்பாருங்க. இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறாரா? இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அவருடைய அற்புத கிரியைகளை பார்க்க முடியும். இயேசு இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், ஜீவிக்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லையா, ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாங்க, ஏசப்பா எங்கள் வீட்டில் வாங்க என்று நீங்கள் சொல்லும்போது அவர் உங்கள் வீட்டில் வருவார். சகையை பாருங்க, சகையு வீட்டில் இயேசு இல்லை, ஆனாலும் அவருக்குள் ஒரு ஆசை, இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை உங்களிடத்தில் இருந்தாலும் போதும். இயேசுவை பார்த்தால் போதுமே. எங்கே பார்க்கிறது? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே பாடலாம்? அப்படி பாட்டு, நல்ல அருமையான ஒரு பாட்டு பக்தன் பாடி இருக்கிறார் பாருங்க. அந்த ஒரு ஏக்கம், ஒரு தாகம், என் இயேசுவை நான் எங்கு பார்ப்பது என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாருங்க. எத்தனையோ சாட்சிகளை பார்த்துருக்குறோம். அந்த இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாக போய்விட்டீங்களா? கவலைப்படாதீங்க. தாவீதை போல சொல்லுங்க, அப்பா உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். நாட்களில் சந்தோஷம் இல்லை, ஜெபத்திலையா சந்தோஷம் இல்லை, ஆராதனைக்கு போகிறோமா சந்தோஷம் இல்லை, ஏனோ தானோ என்று நான் வாரோம் என்று தான் மனைவி சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்கணும் ஜெப நேரங்கள்லாம், அது உண்மை. சந்தோஷமாக இருக்கணும். எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் நினைக்கிற ஒரு பேர், அவரும் ஒரு செய்தியில் சொன்னார். நேற்று முந்தின நாள் நான் கேட்டேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, யாராவது உங்ககிட்ட சும்மா அப்படி ஏனோ தான் சிரிக்காமல் சந்தோஷம்லாம் பேசுனாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் தான் கேட்பீங்க? எவ்வளோ நேரம் கேட்பீங்க? சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு நன்றி, சரி நீ ஏதோ நன்மை செய்திருக்கீங்க, ஏனோ தானோ நன்றி, சரி நன்றி வாங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமா? நீ சந்தோஷமாக அந்த நன்றி ஏற்றுக்கொள்வீங்களா? என்ன மேடம், எப்படி இருக்கும்? நீ ஒரு பையனுக்கு ஒரு 500 ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் அப்படி சிரிச்சுட்டு அவன் சொன்னான்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி சரி நன்றி 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 கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போனான்னு வச்சுடுங்க, நமக்கு எப்படி இருக்கும்? அதே போல் தான் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா நன்றி சொன்னாலும் சரி, தேவனுடைய சமுதிரம் எப்பப்போ வருகிறோமோ சந்தோஷமாக வரணும். ஷாபாரா காரா தீராபாரா, அந்த ஒரு சந்தோஷம்தான் ரட்சிப்பின் ஆரம்ப அனுபவம். அதை தான் தாவீது ராஜா இழந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா, அந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன்ப்பா, எனக்கு உதவி செய்யும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமுதிரம் பாட்டு பாடுறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, தேங்க்ஸ் சொல்கிறீங்களா, சந்தோஷத்தோடு செய்யுங்க. முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு செய்யுங்க.
அதை தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இவ்வளோ கொடுக்கணும்னு இல்லை. அதனால தான் பாருங்கள், அநேக சிஎஸ்ஐ குடும்பத்தில் கூட அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க தெரிஞ்ச சத்தியத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்காத கோயில் போவாங்க, அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு. இப்போவும் வருஷத்துக்கு ஒருக்காத கோயில் போவாங்க, அது சந்தோஷமாக நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு சந்தோஷமாக ஆராதனை பண்ண போவாங்க. அந்த குடும்பம் இப்பவும் ஆசீர்வாதமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தில் அவங்க அதில் உண்மையாக இருக்கிறாங்க. அது ஆண்டவர் ரொம்ப பிரியம். இப்போ நமக்கு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்டவர் சுதிச்சா போதும்னு நம்ம இருப்போமா? வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் ஆராதிக்கலைன்னா, கோயிலுக்கு போகலன்னு நமக்கு எப்படியே இருக்கும். அதே போல் டெய்லி ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து நான் பாட்டு பாடி வேதத்தை வாசத்தை தியானிக்கலைன்னா, எப்படியாவது ஒரு 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 தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒரு 3 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கலன்னா எப்படியே இருக்கும், ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். நான் அதை அனுபவப்படுறேன். எனக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் 8 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இருக்க முடியலன்னா மனசு வேதனையாக இருக்கும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சத்தியத்தை அறிந்த பிறகு நம்ம எத்தனை மணி நேரம் உட்கார்ந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறேன், அந்த சந்தோஷம். ஏன்னு தானுண்டு ஆண்டோட சமூகத்தில் இராதுங்க, சந்தோஷமாக இருங்க. பரிசுத்த பவுல் சொல்கிறாருங்க. அதான் எரேமியா எசேக்கியேல் ஒரு வார்த்தை உண்டு. உற்சாகமாக ஏதோ ஒரு வாசனை உண்டு, சபிக்கப்பட்டன்னு ஒரு வாசனை உண்டு. அந்த மாதிரி உற்சாகமாகவோ சந்தோஷமாகவோ தேவனுடைய ஊழியத்தை செய்யாட்டா அவன் சபிக்கப்பட்டன்னு ஒன்று உண்டு, ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கேற்ற மாதிரி பருமையான தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கும்போது நமக்கு ஒருபோதும் குறை இல்லைங்க. அவர் திருப்தியாக நடத்துவார், திருப்தியாக நடத்துவார். கவலையே படாதுங்க. வறட்சியான காலமாக பஞ்ச காலமாக எதுனாலும் சரி அவர் திருப்தியாக நடத்துவார். சரியா? ஆனால் இயேசு இல்லையா, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு விட்டு தூரமாக போயிட்டீங்களா, இயேசுக்கிட்ட போங்க, அவர் உங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாருங்க. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது நாம் வாசிக்கும்போது எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷனுக்கு எலும்பு மிக மிக முக்கியம். எலும்பு மிக மிக முக்கியம். அவன் சரீரத்தில் மாம்சம் இல்லாட்டாலும் எலும்பு மிக முக்கியம். சில மாம்சம் சிலவங்க மோட்டாவாக இருப்பாங்க, தடியாக இருப்பாங்க, பாடியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட அவ்வளோ பலன்றாது. ஆனால் சிலவங்க மெலிஞ்சு போய் தான் இருப்பாங்க. ஒரு அடி அடித்தாங்கன்னா எப்போ காதை கேட்காது, அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு, அவன் மெலிஞ்சு போய் இருப்பான். நான் இப்போ நல்ல மோட்டாவாக இருப்பேன், நான் தடியாக இருப்பேன். அவன் பேரே வக்கட்டைன்னு சொல்லுவோம். வக்கட்டைன்னா மெலிஞ்சு போயிருப்பான். அந்த மாதிரி அப்படி சொன்னால் அவனுக்கு பட்டுன்னு கோவம் வந்துடும். எங்கள் அண்ணன் உடனே என்ன செய்ய தெரியுமா, இந்த முழங்கை இருக்கலாம், முழங்கை வச்சு ஒரு அடி அடிப்பான். நான் அவனோட தடியாக இருப்பேன், அடிச்சலன்னு போவேன், முழங்கை வச்சு ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அப்படி சுருண்டுருவேன். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குதுங்க. இப்போ எலும்பில் அவ்வளோ பலன் இருக்குது, எலும்பில் அவ்வளோ பலன் இருக்குது. அதான் உங்கள் சரீரத்தில் பலப்படுத்துகிறது அந்த எலும்பு. அந்த எலும்பை தேவன் என்ன செய்கிறாராம், பலப்படுத்துவாருங்க. உங்கள் சரீரத்தில் ஒரு வேளை எலும்பு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சரீரத்தில் வேறு ஏதாவது வியாதியாக இருக்கலாம். என்னன்னாலும் சரி உங்கள் சரீரத்தை தேவன் பலப்படுத்துவார், எலும்பை பலப்படுத்துவார். முட்டு வலியினாலும் சரி,
நரம்பு வலினாலும் சரி, எதுனாலும் சரி கர்த்தர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். நான் அடுத்தாப்புல வாசிக்கும்போது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவுமா இருப்பாய் என்று நான் பார்க்கிறோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா வற்றாத நீரூற்று எல்லாமே ஒன்று தான். சங்கீதம் 1 கூட தாவீது ராஜா அதுதான் சொல்கிறார். அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்றா இருக்கணும்னா என்ன செய்யணுன்னு அவர் சொல்கிறார். என்ன செய்யணுன்ட்டு அவர் சொல்கிறார். துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னா எந்த மரம்? கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். நல்லா போட்டிருக்கு, கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல். அப்போது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்றை போல இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டோடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிக்கணும். இந்த வசனங்கள் நம்முடைய மனதில் அப்பப்போ தங்காது. குறைஞ்சது ஒரு வசனமாவது நம்ம டெய்லி மனப்பாடம் பண்ணணும். டெய்லி ஒரு வசனமாவது நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். இன்னொன்று, ஒரு டீச்சர் நல்ல ஒரு ட்ரிக்ஸு சொல்லி கொடுத்தாரு. வேத வசனம் நம்முடைய மனதில் தங்கணுன்னா என்ன செய்யணும்? ஒரு சம்பவத்தை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ யோவான் 11வது அதிகாரம் எடுத்தால் நமக்கு தெரியும். யோவான் 11:46 வரை நீ வாசிக்கும் போது இல்லை ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்டோரியில் சம்பவம் நடந்த சம்பவம், லாசருடைய வீட்டில் நடந்த சம்பவம். லாசரா வியாதியாக இருந்தபோது இயேசுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ அதில் ஒரு சம்பவத்தை நீ அப்படியே நீங்கள் மனசில் வைக்கும்போது அதோட வசனங்கள் எல்லாம் உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாஸ்டர் சர்ச்சில் எந்த வசனம் பேசுகிறான்னு சொன்னோன்னு உங்களுக்கு அந்த வசனம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் அவர் சொல்ல முன்னாடி நீங்கள் எடுத்துருவீங்க. அப்போ அந்த சம்பவத்தை, அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக நீ மனப்பாடம் பண்ணிடணும். அந்த ஸ்டோரியை மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா போதும். வசனம் உள்ளுக்குள்ளே இருக்கும். வசனம் உள்ளுக்குள்ளே இருக்குமானா அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஜோசுவா 1 ஜோசுவா 1வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ன செய்யக்கூடாதான்? வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு போட்டிருக்கு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. மறுபடி வாசி. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அடுத்த வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா போதும் என்ன 8வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்?
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பருமையான தேவனுடைய பிள்ளையே, வாயை விட்டு விலகவே கூடாதான். இப்போ வாயிலே இருக்கணும்னா அந்த சம்பவம் முன்னாடி இருக்கணும். அந்த சம்பவம், ஒவ்வொரு சம்பவம் அப்படி முன்னாடி இருக்கும்போது அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும், மாறாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணுங்க, நல்லா படிங்க, தியானம் பண்ணுங்க. படித்தா மாத்திரம் போதும், தியானம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு மூல காரணம் அதான் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வேத புத்தகத்தை எத்தனையோ பேர் அழிக்கணும்னு நினச்சவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இது இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் அச்சு அடிப்பு குறையலை, இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்குது. அச்சு அடிக்கிற மிஷினும் குறையலை, அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் எபிரேயர் 4:12 கூட இந்த வேத வசனத்தை பற்றி சொல்கிறாரு, இந்த வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஜீவன், அது ஒரு ஜீவனுள்ள விதை. என்னது? ஜீவனுள்ள விதை. ஒரு விதைக்குள்ளே ஒன்றுமே தெரியாது. விதைக்குள்ளே இருக்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. விதைக்குள்ளே இருக்குது நமக்கு தெரியுமா? ஜீவன் இருக்குன்னு தெரியுமா? நிறைய விதைகளை பார்க்குறோம், பயிர் தானியத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த முழு பயிரில் நீ கையில் வச்சு பார்த்தீங்கன்னா உயிர் ஒன்றும் இராது, துடிக்காது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அது எப்போ மண்ணுகளை போட்டு தண்ணி ஊற்றுறோமோ அப்போ தான் 2 நாளில் ஒரு முளை அப்படி முளைச்சி வரும் பாருங்க, அதாங்க ஜீவன். அதே போல தான் இந்த வேத புத்தகமும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போக 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 அது இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்க காக்கா தூக்கிட்டு போயிடக்கூடாது. விதையை முளைக்க வச்சுட்டு காக்கா தூக்கிட்டு போச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை மண்ணில் அப்படி பத்திரமா பாதுகாக்கணும். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பாதுகாக்கணும். அது பலன் கொடுக்கும் பாருங்க. 30, 60, 100 பலன் கொடுக்குங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானா, உங்கள் வாயில் இருக்குமானா, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவுமா இருப்பாய். நீ எவ்வளோதான் எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்தாலும் உங்களுடைய சொத்துகள் குறையாது, உங்கள் ஆஸ்திகள் குறையாது, அள்ளி கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியுங்க, சென்னையில் இருக்கிறார். அவரை பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் அவரை பார்த்து ஜெபிக்க வருவாங்க. அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். பாஸ்டர் சத்யநேசன் அவர் இறந்துட்டார். நான் கண் முன்னால் நான் பார்த்ததுன்னு நான் சொல்கிறேன், பார்த்துருக்குறேன். நிறைய பேர் காணிக்கை கொடுப்பாங்க. அவர் இந்த பாக்கெட்டில் போட்டுகிட்டே இருப்பார். ஜெபிக்க வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, போட்டே இருப்பார். யாராவது ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்கியா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். யாரும் சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட. ஆனால் நிறைய ஏழைகள் வருவாங்க, அதை அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவார். அப்படியே முழிச்சுன்னுக்கிற போ, அப்படியே அள்ளி கொடுத்துரு, போ கொண்டு போ அப்படின்ட்டு. அவருக்கு குறையாதுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவார். நம்ம ஆணுடைய வேத வசனத்தை வாசிக்க இருதயத்தில் வைத்து வைக்க நம்முடைய வாயில் வைத்து வைக்க அது 30, 60, 100 பிரதிபலன் கொண்டு வரும். சோர்ந்து போக வேண்டாம். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிர்மலதாக்குவார்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவுமா இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், திருப்தியாக நடத்தும், எலும்புகளை நினமுள்ளதாக்கும், பலப்படுத்தும், சரீரத்தை சுகப்படுத்தும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவுமாக ஆசீர்வதிப்பீராக. அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க குறையாத நீரூற்றாக மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.